வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. நிக்ரா திட்டத்தில் சமுதாய குட்டை அமைத்து அதன் மூலம் பயன்பெற்ற பயனாளி வி ராஜகோபால். இவர் நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர் அஞ்சல் ஜம்புமடை கிராம விவசாயி ஆவார். நாமக்கல் மாவட்டம் ஜம்புமடை கிராமம் வறண்ட பகுதியாக இருப்பதினால் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலம் நிக்ரா திட்டத்தின் கீழ் பண்ணை குட்டைகளை அமைத்து கொடுத்ததன் காரணமாக வெங்காயம் மற்றும் நெல் சாகுபடியினை மேற்கொண்டு தனது பொருளாதாரத்தினை உயர்த்தி கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, நாங்கள் விவசாயம் பண்ணுறது வந்து இந்த ஏரியாவில் வந்து ஒரு வெங்காயம் ஏதோ தண்ணீரில் அதிக இந்த ஏரியாவில் வந்து தண்ணி பற்றாக்குறை ரொம்ப பற்றாக்குறைங்க. அந்த நாமக்கல்லிருந்து கேவிகேன்னு சொல்லி ஒரு நிக்ரா கம்பெனின்னு சொல்லி ஒரு வந்தாங்க. இப்படி குட்டை ஒன்று போட்டு கொடுத்தா பரவாயில்ல, இந்த ஏரியாவுக்கு அதிக குட்டை இல்லை, இந்த குட்டையில் தண்ணி தேங்குச்சுன்னா நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேவிகே கேட்டோங்க. கேவிகேவில் என்ன சொன்னாங்க, சரி நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இது நிக்ரா கம்பெனி வந்து போட்டு கொடுத்து நல்லா இப்போ போன வருஷம் வந்து போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அப்போ வந்து தண்ணி அருதியாக இல்லை இந்த ஏரியாவில். இந்த குட்டை போட்டு கொடுத்தது இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் உதவிங்க. இந்த தண்ணி வந்து 2 கிலோமீட்டர் உதவிது. போன வருஷம் வந்து அரை குட்டை தான் வந்தது. அரை குட்டைக்கு வந்து போன வருஷம் நானே ஒரு நெல் ஒரு 20 மூட்டை நெல் 5 மூட்டை நெல் அடித்தேங்க. மிளகா ஒரு 1,50,000 லட்ச ரூபாய்க்கு வந்ததுங்க. வெங்காயம் ஒரு 60,000 வந்து ஆயிடுச்சுங்க போன வருஷம். இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப மழை கம்மிங்க. மழை கம்மின்னா இந்த வருஷம் அந்த குட்டையில் வந்து ஒரே ஒரு ஜானி தண்ணி தேங்குச்சு. அந்த ஒரு ஜானி தண்ணியில் வந்து என்னடா பண்ணுறது, இந்த வருஷம் தண்ணி இல்லை, என்ன பண்ணுறது, வெங்காயம் நடுறதுக்கு வழி இல்லையேன்னு வாகனம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏதோ கொஞ்சோண்டு தண்ணி வந்தது தான், போரில் கொஞ்சம் தண்ணி வந்ததுங்க. நறுக்குன்னு வெங்காயத்தை நட்டேன், ஒரு 100 மூட்டை காய் வெங்காயம் ஆயிடுச்சு இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு. ஆனால் கேவிகே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாராட்டக்கூடிய விஷயம் கேவிகே எங்களுக்கு பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த போருக்கு வந்து தட்டைக்கு மேலே போகிறதுக்கு ஒன்றுமே வழி இல்லை. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன், மோகன் சார் இருந்துக்கிட்டு 2 படத்தா கொடுத்தாருங்க. 2 படத்தா கொடுத்தாங்க. 2 படத்தா போட்டு போன வருஷம் போட்டுக்கிட்டு இந்த வருஷம் போகிறதுக்கு இந்த ரெடியாக வச்சுருக்குங்க, மழை பெஞ்சா போட்டுக்கலான்ட்டு அது கொடுத்தாங்க. இப்போ வெங்காய காட்டுக்கு வந்து வெங்காயம் நடும்போது கொண்டு வந்து ஒரு அடி ஓரமாக ஒரு இது கலக்கிற மாதிரி ஒரு மருந்து கொடுத்தாங்க. அந்த மருந்து கொடுத்தனால வந்து இந்த வருஷம் வந்து அந்த காய் வந்து அழுவில் அது அதிகமாக இல்லைங்க. அந்த மே மருந்து அடிக்கும் காய் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. அப்புறம் அந்த பாப்பா 2 பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 அட்டை கொடுத்தாங்க, பச்சை அட்டை. இது என்னடா கொண்டு வந்து இப்படி கொடுக்குறாங்க, இந்த அட்டையில் வச்சு நம்ம என்னத்தை பண்ண போகிறோம், இந்த அட்டையை கொண்டு போய் வச்சது தான் இந்த பேனு பூரா அதில் போய் ஒட்டிக்குமா, எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி எப்படியோ கொடுக்குறாங்க, நம்ம ஒட்டி வைக்கலான்ட்டு நான் சரின்னு குத்தி வச்சுட்டாங்க. இந்த குத்தி வச்சதை என்ன பண்ணிச்சுன்னா, அந்த பேனு பூரா என்ன பண்ணிச்சுன்னா அந்த அட்டையில் போய் நறுவசம் ஒட்டிக்கிச்சு. இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 ரூபா பக்கமாக அந்த அட்டைனால எனக்கு வந்து ஒரு நன்மை கிடச்சிது. அந்த அட்டை மட்டும் இல்லாமல் இருந்தால் எனக்கு ஒரு 7,000 ரூபா மருந்தடிச்சு ஆகணுங்க. பேனு இந்த வருஷம் ஒரு பேனு உழுவுனுங்க அந்த அட்டைனால வந்துங்க. ரெண்டாவது வந்து இந்த முத்துச்சோளம் குறுக்கு வழியில் முத்துச்சோளம் நட சொன்னாங்க. சரின்ட்டு நட்டேன். அந்த முத்துச்சோளம் நட்டனாலையும் அந்த அட்டையை மாட்டினாலும் இந்த வருஷம் வெங்காயத்துக்கு வந்து ஒரு மருந்து அடிக்கலை. ரெண்டாவது வந்து கேவிகே போட்டு கொடுத்தது, இந்த இது போட்டு கொடுத்தது, குட்டை போட்டு கொடுத்ததுன்னு பார்த்தாதுன்னா அந்த தடத்தையும் இந்த ஏரியாவுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. அது நான் வந்து சொல்கிறது என்னென்னா, அந்த தடமும் குட்டையும் போட்டனால கேவிகேவுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி செலுத்திக்கிறேங்க. ஆனால் இதே மாதிரி வந்து உலகத்தில் இருக்க அத்தனை பேர்த்துக்கும் இந்த புறம்போக்கு நிலத்தை எடுத்து அந்த புறம்போக்கு நிலத்தில் வந்து இருக்கிற குட்டையை நல்ல பெரிய பெரிய குட்டையை போட்டு கொடுத்தாங்கன்னு அரசாங்கம், ஆளுங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கும் பஞ்சம் வராதுங்க, தண்ணி பஞ்சம்.
மழை பெய்யும் போது இருக்கிற தண்ணி அப்படியே கீழே இறங்கும். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப பயனடையக்கூடியது இந்த குட்டை தானுங்க. இந்த குட்டை வந்து நம்ம அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கமோ மத்திய அரசாங்கமோ நல்ல பெரிய பெரிய குட்டையை போட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ஆளுங்க வந்து பிழைக்கிறதுக்கு விவசாயம் செழித்து நல்லா வளருங்க. நிக்ரா திட்டத்தின் மூலமாக விதையும் கொடுத்தாங்க, தீவனப்புல் விதை கொடுத்தாங்க. அந்த செஞ்சோளம் தட்டைக்கு பதிலாக தீவனப்புல் சோளம் வேச்சதில் எங்களுக்கு ரொம்ப பரவாயில்ல, மாடு நல்லா திங்குதுங்க. அது அந்த விதையும் வந்து கிலோ 400 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதனால வந்து அதுலேயும் 2 பயன் இருக்குங்க. ஒரு அரை ஏக்கர் தெளிச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிலோ சோளம் விழுந்துட மாட்டேங்குங்க. அந்த 10 கிலோ வந்தால் கூட பைத்தாங்க 4000 ரூபா ஆச்சுங்க. செஞ்சோளம் தட்டுக்கு வந்து அவ்வளோ இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இது இப்போ மாட்டுக்கு நல்லா திங்குதுங்க, பால் நல்லா ஊறுதுங்க. இந்த ஏரியாவில் வந்து இந்த குட்டை போட்டனால வந்துங்க கிட்டத்தட்ட வந்து எல்லாம் நறுச வெங்காயம் நட்டோம்னா வெங்காயம் நட்டுறதும் அப்படியே காஞ்சிருங்க, தண்ணியே ஊறாது. இப்போ வந்து இந்த குட்டை போட்டதுனால வந்து இந்த ஏரியா கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் உதையுதுங்க. மெயின் ரோடு சரியாக, இந்த ஜமடையிலேருந்து மெயின் ரோடு சரியாக தண்ணி உதையுதுங்க. மேலும் விவரம் பெற விவசாயி வி ராஜகோபால் அவர்களை 09047825803 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். ஆடு வளர்ப்பில் இனவிருத்தி மேலாண்மை முக்கியமானதாக உள்ளது. இனவிருத்திக்காக பயன்படுத்தப்படும் கிடாக்கள் தரமானதாக இருத்தல் அவசியம். அப்பொழுதுதான் குட்டிகளும் தரமானதாக கிடைக்கும். தமிழகத்தில் 8 விதமான செம்மறியாடுகள் பதிவு செய்யப்பட்ட இனங்கள், 5 வெள்ளாடினங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாகவும் உள்ளது. இதனை அதிகரிக்க தரமான கிடாக்களை தேர்வு செய்தல் அவசியம். மேலும் தமிழக பாரம்பரிய ஆட்டினங்களின் இனவிருத்தி மேலாண்மை குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மரபியல் மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் த ரவிமுருகன் தரும் விளக்கம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க இருப்பது தமிழக பாரம்பரிய ஆட்டினங்களில் இனவிருத்தி மேலாண்மை. இனவிருத்தி மேலாண்மை என்பது ஆடு வளர்ப்பில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலாக கருதப்பட்டு வருகிறது. எதற்காக முக்கியத்துவம் வாய்ந்த செயலாக கருதப்பட்டு வருகிறது என்றால், தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்டினங்களில் பல வகைகள் உண்டு. அது செம்மறி ஆடுகளை பொறுத்தவரை 8 இனங்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளன. 3 இனங்கள் பதிவு செய்ய காத்திருக்கின்றன. வெள்ளாடுகளை பொறுத்தவரை 5 இனங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்த இனங்கள் எல்லாம் நம்மளுடைய தமிழக மக்களின் பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வியல் முறை, மண்வளம், அதனுடைய புல்வளம் ஆகியவற்றை ஒத்து உருவாக்கப்பட்ட இனங்களாகும். இந்த இனங்கள் எல்லாம் நாம் பாதுகாத்து நம்மளுடைய சந்ததியர்களுக்கு வைத்து செல்ல வேண்டும். ஆகலால் இந்த இனங்களை எல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவரின் கடமையாகும். பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் முதலில் செய்ய வேண்டியது இனவிருத்தி மேலாண்மை. ஆடு வளர்ப்போர் முதலில் தரமான இனவிருத்தி கிடாக்களை இனவிருத்திக்காக பயன்படுத்த வேண்டும். ஏன் தரமான இனவிருத்தி கிடாக்களை பயன்படுத்த வேண்டும் என்றால், இன்றைக்கு பல பேர் தரமான இனவிருத்தி கிடாக்களை இனப்பதற்காக பயன்படுத்துவது இல்லை. இந்த பயன்படுத்தாத பட்சத்தில் அதற்கு பிறக்கக்கூடிய அந்த தரமற்ற கிடாக்களுக்கு பிறக்கக்கூடிய குட்டிகள் நோஞ்சான் குட்டிகளாக பிறக்கிறது. அது வளர்ந்து பெரிதாகும் பொழுது அதனுடைய இனவிருத்தி திறன் என்பது மிக கம்மியாகவே உள்ளது, மிக குறைவாகவே உள்ளது. ஆகவே இனவிருத்தியில் முதலில் நாம் பார்க்க இருப்பது தரமான இனவிருத்தி கிடாக்களை பயன்படுத்த வேண்டும். தரமான இனவிருத்தி கிடாக்கள் என்பது வருடத்திற்கு ஒரு முறை இனவிருத்திக்கான கிடாக்களை மாற்றிவிட வேண்டும். ஒரு மந்தையில் ஒரு கிடாவை இனவிருத்திக்காக 1 வருடம் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். 1 வருடத்திற்கு பிறகு அந்த இனவிருத்திக்கான கிடாவை வேறு ஒரு மந்தைக்கு கொடுத்து விட வேண்டும். வேறு ஒரு மந்தையில் உள்ள இனவிருத்தி கிடாக்களை நாம் வாங்கி பயன்படுத்த வேண்டும். இப்படி பரஸ்பரம் மாற்றி பயன்படுத்துவதால் வேறு வேறு மரபணுக்கள் நம்மளுடைய மந்தையில் வரும்பொழுது பிறக்கக்கூடிய குட்டிகள் அதிக திடனுள்ள குட்டிகளாக பிறக்கிறது. அது பெட்டை குட்டிகளாக இருந்தால் அது வளர்ந்து வரும் பொழுது அதிக இனவிருத்தி திறன் உள்ள குட்டிகளாக பிறக்கிறது. கிடாக்களாக இருந்தால் அதிக இனவிருத்தி பண்புள்ள ஒரு கிடாவாக மாறி வருகிறது. ஆகவே நாம் முதலில் தரமான இனவிருத்திக்கான கிடாக்களை பயன்படுத்த வேண்டும். தரமான இனவிருத்தி கிடாக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இனவிருத்திக்கான கிடாக்கள் உயரமாக இருக்க வேண்டும்,
பார்ப்பதற்கு கம்பீரமாக தெரிய வேண்டும். நெஞ்சு பகுதியானது அகன்று இருக்க வேண்டும். பின்பகுதி நேராக இருக்க வேண்டும். அதன் அடித்தொண்டையிலிருந்து நெஞ்சு பகுதி வரை அடர்ந்த முடிகள் இருக்க வேண்டும். கொம்புகள் நன்கு சுருண்டு வளர்ந்து இருக்க வேண்டும். அதனுடைய விதைப்பைகளானது மிக பெரிதாக ஒரே அளவாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குணநலன்கள் உள்ள இனவிருத்திக்கான கிடாக்களை நாம் தேர்வு செய்து இனவிருத்திக்காக பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய மந்தையில் பிறக்கக்கூடிய குட்டிகள் அதிக எடை உள்ள குட்டிகளாக பிறக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது தாய்மை பண்பு. சிறந்த தாய்மை பண்பு உள்ள பெட்டையாடுகளை தேர்வு செய்து வளர்க்க வேண்டும். தாய்மை பண்பு என்பது தனக்கு பிறந்த குட்டிகளுக்கு மட்டும் பால் கொடுத்தால் மட்டும் போதாது. பிற செம்மறி ஆடுகளோ பிற வெள்ளாடுகளுக்கோ பிறந்த குட்டிகளையும் அரவணைத்து பால் கொடுக்கக்கூடிய தன்மை உள்ள தாய்மை பண்பு உள்ள பெட்டையாடுகளாக இருந்தால் அது மந்தைக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும். ஆகவே சிறந்த தாய்மை பண்புள்ள பெட்டையாடுகளை தேர்வு செய்து நாம் வளர்க்க வேண்டும். மூன்றாவதாக செம்மறியாடோ 2 குட்டிகள் ஈன்றால் அது கெட்ட சகுனமாக நாம் பார்த்து வருகிறோம். செம்மறியாடுகள் இரட்டை குட்டி வைனும்போது அது நம்மளுக்கு இரட்டை வருவாயை ஈட்டி தரும் என்பது அறிவியல் பூர்வமாக நாம் கண்ட நிகழ்வாகும். ஆகவே இரட்டை குட்டிகள் ஈன்றால் அது கெட்ட சகுனம் என்று கருதாமல் அந்த தாய்மை பண்பு உள்ள ஆடுகளை நாம் மீண்டும் இனப்பெருக்கத்திற்கு உட்படுத்தும் பொழுது அது மேலும் மேலும் இரட்டை குட்டிகள் ஈன்பதற்கு வாய்ப்புள்ளதாக இருக்கிறது. அதற்கு பிறந்த கிடா குட்டிகளும் இரட்டை குட்டிகளை ஈன செய்யக்கூடிய திறன் உள்ளதாக இருக்கும் என்பது அறிவியல் பூர்வமாக நாம் கண்ட நிகழ்வாகும். ஆகவே இப்படிப்பட்ட இனவிருத்தி மேலாண்மைகளை நாம் சரியாக தெரிந்து கொண்டு நம்மளுடைய மந்தையில் இனவிருத்தி மேலாண்மையை கையாண்டோமானால் நம்மளுடைய மந்தை தரம் மேலும் உயர வாய்ப்பு உண்டு என்பது நம்பிக்கை.